வீற்று ஆன்மீக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மார்கழி மாத பலன்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜாதக பலன்களை கீழே உள்ள நம்பர் முன்பதிவு செய்து கொண்டு உங்கள் ஒரு தெளிவான வாழ்க்கையின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் தெரிந்து கொள்ளலாம். சிம்மராசிக்கு மார்கழி மாத பலன்கள் 16/12/2024 அன்று தொடங்குகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்குகின்ற இந்த மார்கழி மாதம், அதாவது போகி பண்டிகையான இந்த 13ஆம் தேதி நமக்கு புத்தாண்டில் முடிவடைகிறது. 13 நமக்கு புத்தாண்டு பிறக்கிறது. மார்கழி 10 பிறக்கின்றது. முடிவடையும் போது போகி பண்டிகை அப்படின்னு என்ன அர்த்தம்? போகி பண்டிகை வீட்டில் 2025 மிகப்பெரிய சாதனை படைக்கணும். 2025 நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம தொழில் நல்லா ஓடணும், நடக்காத கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், கிடைக்காத புத்திர பாக்கியம் கிடைக்கணும். ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கு இன்னைக்கு மார்கழி மாத பலன்கள் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்படிப்பட்ட மார்கழி மாத பலன் சிம்ம ராசிக்கு சிறந்த யோகத்தை சாதனை படைக்க போகிறீர்கள் சிம்ம ராசிக்காக. என நல்ல தொழில்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல வருமான முன்னேற்றங்கள், நல்ல அரசாங்க யோகங்கள் என 2025 நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுத்தும். மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த மார்கழி மாதமாக கழிந்தது துன்பங்கள் நாம் கழிந்தது, இன்பங்கள் பெருகப் போகிறது, துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகப் போகிறது, மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய போகிறீர்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிம்மராசிக்கு இன்னைக்கு எல்லாம் அதற்கு நல்லபடியா முடியக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையில நடக்கக்கூடிய ஒரு தொழிலை உருவாக்க முடியக்கூடிய பேச்சுவார்த்தை, ஒரு அரசாங்க பதவியை கிடைக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை, இவையெல்லாம் பேசி நன்மையில் முடியக்கூடிய அதற்கு அடித்தளம் முடிகின்ற ஒரு நன்மையான சிறந்த காலமாக ஒரு சிறந்த தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு அதற்கு அடித்தளம் முடிகின்ற மாதமாக இந்த மார்கழி அமைப்பு போகிறது. வெற்றி தரப்போகிறது மார்கழி 17க்கு பிறகு. ஏனென்றால் மார்கழி 17 புத்தாண்டு பிறக்கப் போகிறது 2025. ஆக போகி பண்டிகை என்பது 13/1/2025 தீமைகள் நீக்கப்படுகின்றது. போகி பண்டிகையில் பல வெற்றி வாகை சூடக்கூடிய புதிய பதவி, புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில், புதிய முன்னேற்றங்கள் என்று பல முன்னேற்றங்களை காணப் போகிறீர்கள். சிறந்த வருமான முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள், சிறந்த பதவி முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள், சிறந்த சொத்து முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள். அப்ப புதன் தனம் லாபத்துக்குரிய புதன் சிம்மராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்களுக்கு 2/11க்குரிய புதன். அதாவது வாக்குன கல்வியால் நமக்கு ஒரு பதவி, என்ன படிச்சிருக்கோமோ படிச்சதுக்கேற்ற ஒரு நல்ல பதவி உறுதியா, என்ன படிச்சுட்டு அந்த படிப்பு கேட்ட உத்தியோகம் கிடைக்கல வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கான உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும். ஒரு IAS ஆகணும், IPS ஆகணும், டாக்டர் சீட்டு கிடைக்கணும், அதுக்காக முயற்சி பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்கழி அமையும். தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆசி வழங்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம் மறந்து விடக்கூடாது. அத்தனை ஆலயங்களிலும் தேவாதி தேவர்கள் இருந்து உங்களை ஆசி வழங்கக்கூடியதாக இந்த மார்கழி மாதம் அமைய போகிறது, அமைந்து கொண்டிருக்கிறது. அதுல மாற்றமே இல்லை. நான் இப்ப 2025 எனக்கு இப்படி இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இப்படிலாம் நான் முன்னேறணும், இந்த திட்டம்லாம் இருக்கா, வெற்றிகளுக்கான ஒரு அறிகுறி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். கழிந்தது துன்பம் மார்கழி, அதுக்கு இன்னும் அர்த்தம் மும்மாறி கழிந்தது மழைக்காலம் தான் அதனுடைய அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மார்கழி மாதத்தை இரண்டு விதமான கிரக மாற்றங்கள். ஒன்று புதன், உங்களுக்கு தனம் லாபாதிபதி. அடுத்து உங்களுக்கு 3/10க்குரிய சுக்கிரன். இந்த 3/10க்குரிய சுக்கிரனுடைய வலிமை எங்க போய் உட்கார்றாருன்னா சனியோட சேர்ந்து உட்கார்றாரு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத எனக்கு சுத்தமா பிடிக்கல, பையன் செய்யற வேலையை பிடிக்கல, இவனை கொண்டு என் கூட வேலைக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்ப ஒரு ஆர்வத்தோட தொழில் செய்ய முடியாது. இவனை ஏன்டா இங்க போட்டீங்க என் கூட வேலைக்கு,
இவனை சுத்தம் பிடிக்காது, நான் எப்படித்தான் உன்னோட சேர்ந்து இந்த வேலையை பார்க்க போறேன்னு தெரியல அப்படின்னு வேதனைப்படக்கூடிய காலம் சிலருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் அவனா அவன் ரொம்ப திறமையான ஆளுப்பான். அதே போல இவனும் ஒரு திறமையான அவனும் வந்து 2 பேரும் ஒன்று சேரும்போது மிகப்பெரிய ஒரு தொழில் அதிகப்படும், திறமைகள் அதிகப்படும், வருமானங்கள் அதிகப்படும், வியாபாரம் பெருகும். ஆக சனிக்கு பிடித்தமான சுக்கிரன் ஒன்று சேரக்கூடிய ஒரு சிறந்த மாதம் மார்கழி மாதம். சிம்மராசிக்கு 3-10க்குரியவன், ஒரு பயணத்துக்குரியவன். சரி, டிராவல்ஸ் தொழில் பார்த்தாலும் சரி, இல்லை வந்து கார் ஷோரூம் வச்சிருந்தாலும் சரி, இல்லை டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டு வந்தாலும் சினிமா, இவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய எதிர்கால 2025 சாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு பூரா ஒரு அடித்தள மாதமாக இந்த மார்கழி அமையும். தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆசி வழங்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம் மறந்துவிடக்கூடாது. அத்தனை ஆலயங்களிலும் தேவாதி தேவர்கள் இருந்து உங்களை ஆசி வழங்கக்கூடியதாக இந்த மார்கழி மாதம் அமையப் போகிறது, அமைந்து கொண்டு இருக்கிறது. அதுல மாற்றமே இல்லை. நான் இந்த 2025 எனக்கு இப்படி இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இப்படிலாம் நான் முன்னேறணும், இந்த திட்டம்லாம் இருக்கா, வெற்றிகளுக்கான ஒரு அறிகுறி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். கழிந்தது துன்பம் மார்கழி, அதுக்கு இன்னும் அர்த்தம் மும்மாறி கழிந்தது மழைக்காலம் தான் அதனுடைய அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மார்கழி மாதத்தை 2 விதமான கிரக மாற்றங்கள். ஒன்று புதன், உங்களுக்கு தனம் லாபாதிபதி. அடுத்து வந்து உங்களுக்கு 3-10க்குரிய சுக்கிரன். இந்த 3-10க்குரிய சுக்கிரனுடைய வலிமை எங்க போய் உட்கார்றாருன்னா சனியோட சேர்ந்து உட்கார்றாரு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, இவன் செய்யற வேலையை பிடிக்கல, இவனை கொண்டு வந்து என் கூட வேலைக்கு போட்டிருக்கீங்க அப்படின்பா. அப்ப வந்து ஒரு ஆர்வத்தோட தொழில் செய்ய முடியாது. இவனை ஏன்டா இங்க வந்து போட்டீங்க என் கூட வேலைக்கு, இவனை சுத்தமா பிடிக்காது, நான் எப்படித்தான் உன்னோட சேர்ந்து இந்த வேலையை பார்க்க போறேன்னு தெரியல அப்படின்னு வேதனைப்படக்கூடிய காலம் சிலருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் அவனா அவன் ரொம்ப திறமையான ஆளுப்பான். அதே போல இவனும் ஒரு திறமையான அவனும் வந்து 2 பேரும் ஒன்று சேரும்போது மிகப்பெரிய ஒரு தொழில் வெற்றி. புரிஞ்சுங்களா? வழக்கம் போல வந்து உங்களுக்கு குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. குருவை புதன் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் இருக்கு. அப்புறம் புதன் மாறினாலும் குருவின் வீட்டில் மாறும்போது அந்த உங்களுக்கு தன லாபத்துக்குரிய குரு வந்து அந்த குரு தனம்னால நன்மைகள் பெருகும், வியாபாரம் பெருகும், வருமானம் பெருகும், முன்னேற்றங்கள் பெருகும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? புதன் வந்து வியாபாரி. அந்த வியாபாரத்தை நீங்க செய்கின்ற தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய நிலையில் அந்த புதனுடைய மாற்றங்கள், கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் ஏற்படுகிறது. அடுத்து சுக்கிரனுடைய மாற்றங்கள். சுக்கிரன் சனிக்கு பிடித்தமான ஆளு சுக்கிரன், சுக்கிரனுக்கு பிடித்தமான ஆள் சனி. 2 பேரும் ஒன்று சேரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய புரிஞ்சுட்டீங்களா? சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் கூட்டு தொழில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய, வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, உங்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் ரொம்ப டாப்ல வரும். லட்சக்கணக்க கோடிக்கெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். காசு பணம் கொட்ட போகுது சிம்மராசி, அதில் மாற்றமே இல்லை. 7ஆம் இடம் உலக வெற்றி. ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் திடீர்னு காசு பணம் போகும். இல்லை வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில்னால நல்ல லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். எல்லாம் சரித்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனை முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, குழந்தை இல்லாமல் இருக்கு, சொத்து பிரச்சனை அதிகமாக இருக்கு, வியாபாரம் ரொம்ப முடக்கமாக இருக்கு, குடும்பத்தில் ஒன்று பெரிய பிரச்சனையாக இருக்கு, இன்னைக்கு நாளைக்குன்னு ஒரே இப்போ சரியாகுமா, நாளைக்கு சரியுமா, நாங்களும் எத்தனையோ யோசிக்கிற பார்க்கணும், நடக்கலை அப்படின்ற வேதனை. அந்த வேதனை நல்ல கவனி. ஏன் நடக்கலை, எதுக்காக நடக்கலை? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நடக்கும் இது நடக்கும் வேதப்பட்டீங்கன்னா ஒரு முறை ஜாதகத்தை தூக்கி அதுக்கு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏன்னா பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எப்படி தப்பும்?
ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. அந்த தவறு இங்க வரவே கூடாது, வராது என்பதுதான் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெளிவுபட சொல்லுகின்ற உறுதியான உத்தரவாதம். ஆக எந்த பிரச்சனைக்காக இது நடக்க மாட்டேங்க, வேலை கிடைக்க மாட்டேங்க, கல்யாணம் முடிய மாட்டேங்குங்க, குழந்தை பிறக்கலங்க, இப்படிலாம் எந்த பிரச்சனைக்கு வரீங்களோ ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.